போச்சம்பள்ளியை அழிக்கப் போகும் லோகம் யார் அவங்க, என்ன செய்ய போறாங்க, வாங்க பார்ப்போம். லோகம் ரீசைக்கிளிங் லித்தியம் பேட்டரி தயாரிக்கும் நிறுவனம். இந்நிறுவனம் நொய்டாவில் 1917ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கம்பெனி. இவனோட தயாரிப்பு 2 வீலர் மற்றும் 3 வீலர் வாகனங்களுக்கான லித்தியம் பேட்டரிகளை தயாரிக்க தொடங்கியது. இதில் அவர்கள் நல்ல வெற்றியும் கண்டு நொய்டாவில் மட்டும் 7 தயாரிப்பு கிளைகளோடு வளர்ந்தார்கள். அதன் பின்னர் குஜராத்தில் ஒன்றும் அரபு எமிரேட்ஸில் ஒன்றும் கிளைகள் நிறுவப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஒரு கிளை தொடங்குவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ள திட்டங்களை பார்க்கும் பொழுதுதான் போச்சம்பள்ளி பகுதியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தை உணர முடிகிறது. தங்கள் நிறுவனம் முதல் கட்டமாக போச்சம்பள்ளியில் 400 கோடிகளை முதலீடு செய்து தங்கள் நிறுவனத்தின் 65 ஏக்கர் நிலப்பரப்பில் 18 மாதங்களில் நிறைவு செய்து தங்கள் உற்பத்தியை தொடங்குவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் நாங்கள் 2000 கோடிகளை முதலீட்டில் சுமார் 20,000 டன் எடை கொண்ட லித்தியம் அயன் பேட்டரிகளை தயாரிக்க உள்ளதாகவும் இதற்கு இங்கு உள்ள மத்திய மாநில அரசுகளும் தங்களுக்கு மிகவும் தாராளமாக உதவிகளை செய்து வருவதாகவும் மகிழ்ச்சிகரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லோகோ நிறுவனம் 2 வீலருக்கான லித்தியம் அயன் பேட்டரிகளை தயாரித்து யாருக்கெல்லாம் சப்ளை செய்ய போகிறது என்றால் டிவிஎஸ், எக்ஸிட், அமரராஜா மற்றும் ஓலா ஆகிய நிறுவனங்களுக்கு தங்களின் தயாரிப்புகளை வழங்க உள்ளோம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் யோசிக்கலாம், என்னது ஓலாவா, அவர்கள் நிறுவனத்தில் பேட்டரி தயாரிப்பு இல்லையா என்றால் ஆம், இல்லை. அப்படியென்றால் இப்போது ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை பற்றின குறிப்புகளை பார்ப்போம். ஓலா நிறுவனம் 2021ஆம் ஆண்டு தங்கள் உலக வெப்பமாதலை கட்டுப்படுத்தும் கார்பன் வாயுவற்ற மிகப்பெரிய ரெவல்யூஷனை உருவாக்கப் போகிறோம் என்று இதே பகுதியில்தான் 5000 கோடி முதலீடு செய்து 500 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டுமான பணிகளை முடித்து தற்போது தங்களோட உற்பத்தியை தொடங்கி வெற்றிகரமாக செயல்படுத்துகிறார்கள். ஓலா ஃபியூச்சர் ஃபேக்டரி நிறுவனம் இங்கு தொடங்கும் போதே நாங்கள் சில ஃபேர்ஸ்களை மட்டும்தான் இங்கு தயாரிக்கிறோம். மற்ற ஃபேர்ஸ்கள் குறிப்பாக எங்கள் நிறுவனத்துக்கு தேவையான பேட்டரிகளை இறக்குமதி செய்கிறோம் என்று தெரிவித்தார்கள். மேலும் எங்கள் ஓலா ஃபியூச்சர் ஃபேக்டரியில் ஆண்டு ஒன்றுக்கு 1 கோடி வாகனம் தயாரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து தற்போது லோகம் நிறுவனம் நாங்கள் டிவிஎஸ், எக்ஸிட் மற்றும் ஓலா ஆகிய இன்னும் சில நிறுவனங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரிகளை சப்ளை செய்வதாக போச்சம்பள்ளியில் தற்போது தங்களது நிறுவனத்தை தொடங்க உள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். இதில் போச்சம்பள்ளியை அழிக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே இப்பகுதியில் இயங்கி வரும் தொழிற்பேட்டையில் பல நிறுவனங்கள் தங்களின் தேவைக்காக தினம் பல லட்சம் லிட்டர் தண்ணீரை ஆழ்துளை கிணறு அமைத்து உறிஞ்சி எடுக்கிறார்கள். ஆனால் அதன் காரணமாக போச்சம்பள்ளி சுற்றி உள்ள கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரை நிலத்தடி நீர் 100 அடியில் இருந்து 700 அடி முதல் 900 அடி வரை சென்று விட்டது. இதுபோல் மேலும் இதுவரையில் இங்கு உற்பத்தி செய்த அனைத்து பொருட்களுக்கும் குறைந்த அளவு தண்ணீர் தான் தேவைப்படும். ஆனால் ஒரு பேட்டரி தயாரிக்க பல மடங்கு தண்ணீர் தேவைப்படும். ஒருவேளை இந்நிறுவனம் வெற்றிகரமாக இங்கு வந்த 5 ஆண்டுகள் தங்கள் உற்பத்தியை நிறைவு செய்தாலே இப்பகுதியில் குடிக்க தண்ணீர் கிடைப்பது கடினமாக போய்விடும். அப்படி நடக்குமானால் இங்கு வாழ்கின்ற 50,000 மக்களின் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்படும். அப்படி இந்த பகுதியில் லோகோ நிறுவனம் நிறுவப்பட்டு தினம் தங்களின் தேவைக்காக பல லட்சம் லிட்டர் தண்ணீர்களை பயன்படுத்தினால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் 1000 அடியிலிருந்து 1500 அடி வரை கீழே சென்றுவிடும். அப்படி அந்த பகுதி மக்களுக்கு இந்த நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதனால் தயவு கூர்ந்து அனைவருக்கும் இதை தெரிவுபடுத்துங்கள். லோகோ நிறுவனம் இங்கு நிறுவுவதற்கு எதிராக அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக எனது முதல் குரலாக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். மேலும் இதேபோல் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பெருக்குமார்.